இவர்தான் சொல்றாரு வசூல் பண்ணல. காலங்காலமா வாங்குறதுன்னா HRNC பேர்ல நீங்க போட்டுவாங்க சார். HRNC அதிகாரி யாரா வசூல் பண்ணிட்டோம். பிரசன்ட்ல யாரு இருப்பாங்களோ, பிரசன்ட்ல யாருன்னா முன்ன ADMK இருந்ததா, DMK இருந்ததா, அவர் தலைவர் இருந்தாருங்களா, அவங்க டோட்டலா வசூல் பண்ணி கொண்டு கோவில்ல கொடுத்துவாங்களா. இப்ப யார் இருக்காங்க? இப்ப யாருமா? DMK ஏதோ ADMK. சார் ஈஓ சார் நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் சிலம்பரசன். இப்போ நம்ம இந்த முறை கான்ட்ராக்ட் ஏதாவது விட்டுருக்கோமா சார்? கடை கான்ட்ராக்ட் ஏதாவது விட்டுருக்கோமா? கடை போகிறது கான்ட்ராக்ட் இந்த பகுதி நீங்கள் தானே சார் ஈஓ, உங்ககிட்ட தானே சார் கேட்குறேன். டெண்டர் விட்டுருக்கீங்களா ஏதாவது? கோவிலே வசூல் பண்ணுதா? எவ்வளோ வசூல் பண்ணுது கடைக்கு? நம்ம கடையை பொறுத்துனா அதிகபட்சம் எவ்வளோ சார்? அதிகபட்சம் எவ்வளோ சார் வாங்குறீங்க? இப்போ டெண்டர் விடாமல் எப்படி கோவில் நிர்வாகமாக எப்படி கோவில் நிர்வாகமாக எப்படி வாங்குவீங்கன்னு கேட்குறேன். சார் வாங்குற பழக்கம் இருக்குது, ஆனால் டெண்டர் விடாமல் எப்படி வசூல் பண்ணுவீங்க? ஒரு கடையில் 50,000 கேட்டிருக்காங்களா, ஒரு கடையில் அந்த அப்பள கடையில் 30,000 வாங்கியிருக்காங்களாம், இல்லை அதான் டெண்டரே விடலங்கிறாங்க. இந்த முறை எப்படி வசூல் பண்ணிடுவீங்க? கோயில் வசூல் தான் சார். அதுக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல. கேட்டால் கட்சிக்காரங்க வந்து டிவி வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பாலாஜிங்கிறவர் யார்? பகுதி அவர் தான் வசூல் பண்ணுறாரா? நம்ம கோயில் வசூல் பண்ணுறப்ப கூட வராரு. அவருக்கும் பாதி பங்கா? பாதிலாம் பங்கு சார். ரசீது போடுறீங்க. சின்ன கடைக்குன்னா 100 ரூபா போடலாம். ரசீது எது பேரில் போடுறீங்க? HRNC பேரில் போடுறீங்களா? இல்லை சார், கடை பேரில் அவங்க சார். இது கோயில் HRNC கோயில். வசூல் பண்ணுற தொகை யாருக்கு போகணும்? கோயிலுக்கு தான் சார். HRNC பில் வேணும்ல சார். ஈஓ சார் நீங்கள் சொல்லுங்கள். ரெசிப்ட் அடிச்சிருப்பீங்களா? அந்த ரெசிப்ட் காமிங்க சார். அப்புறம் எப்படி முறைகேடாக என்னங்க மேடம் பண்ணுறீங்க? முறைகேடா இல்லையா மேடம்? HRNC பேரில் தான் வசூல் பண்ணணும். ஒரு கட்சிக்காரங்களை எப்படி நீங்கள் அவருக்கு தாவேக்கால இருக்கிறதுனா அவரை கூட்டி வசூல் பண்ணிடுவீங்களா நீங்கள்? அப்புறம் எப்படி வசூல் பண்ணுறீங்க? இல்லை சார், அப்படி இல்லாமல் இப்போ வசூல் பண்ணி நீங்களே வசூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ கோயிலுக்கு எப்படி கொண்டு போய் அந்த கணக்கு சேர்த்துவீங்க? பணத்தை கோயிலுக்கு எப்படி சார் சேர்த்துவீங்க? ஒரு கடைக்கு 20,000 30,000 வாங்கியிருக்கீங்க அப்பளம் கடையில். 5,000 வாங்கிட்டு 5,000 கொடுங்க, அதுக்கப்புறம் ரசீது கொடுக்குறாங்கிறாங்க. இந்த முறை டெண்டரே உள்ளன்னு சொல்கிறீங்க. ஈஓ சார் நீங்கள் தானே டெண்டர் உள்ள தானே? டெண்டர் விடாமல் எப்படி வசூல் பண்ணுறாங்க? உங்கள் பேர் என்னங்க சார்? என்னங்க சார்? புரியல. ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ உங்கள் இது தெரியாமல் எப்படி நடக்குது? இது முறைகேடா இல்லையா? அதாவது காவல்துறை சொல்லிட்டாங்க கடையே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி கடையில் வந்து வசூல் பண்ணுறீங்க? கடை போடுறவங்கிட்ட காலங்காலமாக வாங்குறதுன்னா HRNC பேரில் நீங்கள் போட்டுவாங்க சார். HRNC அதிகாரி யாராவது வசூல் பண்ணிட்டோம். எது சார்? வெறும் தான். இது யார் கையெழுத்தது? அந்த டோக்கனுங்க ரசீது இருந்தால் கொடுங்க. அடிச்சிருப்பீங்களா ரசீதி? அந்த ரசீது காமிங்க. HRNC பேரில் போட்டிருப்பீங்களா? அதை கொடுங்க. இப்போ இது வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்க? இப்போ கடையே டெண்டர் உள்ள யார் கேட்டு முறைகேடாக வசூல் பண்ணுறீங்க? வீடியோ எடுக்கணும் எப்படி மேடம் சொல்லுவீங்க? எங்களுக்கு எப்படி எவிடன்ஸ் இருக்கு மேடம்? ஒவ்வொரு கடையும் வந்து கேளுங்க. வாங்க, நீங்க HRNC தானே? இப்போ வாங்க ஒவ்வொரு கடைக்கு வாங்க. இவர் தான் சொல்றாரு வசூல் பண்ணல. இவர் கோவில் சார்பா கடை போறதுக்கு வசூல் பண்ணீங்களா? புரியல. பண்ணுவீங்களா? MR போடுவீங்களா? இதுல பில் ஆன்லைன்ல போடுவீங்களா? ஆன்லைன்ல எவ்வளவு பில் போடுறேன்னு கேளுங்க. கேளுங்க. கோயில் சொத்தியா கொள்ளடிக்கிறாங்க, கோயில் பேரை சொல்லி. அதுக்கு என்ன பண்றது? வேற என்ன? நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் மேடம். நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் ஈஓ சார்ட்டே பேசினேன். எல்லா கடைக்குமே வசூல் பண்ணிக்கிறாங்க. வாங்க, என் கூட வாங்க. எவ்வளோ கேட்டிருக்காங்க வரைக்கும் சொல்லுவாங்க. வாங்க, எடுத்துட்டு வாங்க. பேப்பர் பேன் எழுதிக்கிட்டு எடுத்துட்டு வாங்க. அந்த பணம் எங்கே போகிறது? அப்புறம் கேட்டால் டிவி கேட்காரங்க தான் வசூல் பண்ணுறாங்க. கேட்டால் பகுதி செயலாளர் அவரே சொல்கிறாரு. இப்போ மேடம் அவர் என்ன சொல்கிறாருன்னா பகுதி செயலாளர் அவர் சொன்னார். பகுதி செயலாளர் எங்கள் கூட தான் வராரு, அவர் எங்களுக்கு வந்து வசூல் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பணம் எங்கே போகுது மேடம்?
இப்போ அவர் இங்க இருந்து எங்க போயிட்டாரு? சார் இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க தான் இதுக்கு இன்சார்ஜ். இதுக்கு தான் இன்சார்ஜ். அவங்க இருக்க பப்ளிக் என்ன சொல்றாங்க, அந்த கட்சிக்காரங்களே பரவாயில்ல 3000 வாங்குறாங்க 2000 வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா காவல்துறை கடையை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படிங்க சார், உங்க நாலேஜுக்கு வரலையாங்க சார்? சார் உங்ககிட்ட தாங்க சார் கேட்குறேன், உங்க நாலேஜுக்கு வந்துச்சா இல்லையாங்க சார்? இது என்னங்க சார், உங்க நாலேஜுக்கு வரலையா? இப்படி இருந்தா எப்படிங்க சார் இது? ப்ரோ அது எங்க மெட்ராஸ்லேருந்து வரேன், திண்டுக்கல்லேருந்து கடை போடுறேன், மதுரையிலேருந்து வரேன், சிவகங்கையிலேருந்து வரேங்கிறாங்க. அந்த எங்கிட்ட கொல்ல போனால் 2000 3000 வாங்கிட்டா அவங்க சோத்துக்கு திங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா டோட்டலா வந்து அந்த டீம்ல யார் இருப்பான், அதாவது அப்ப பிரசன்ட்ல யார் இருப்பாங்களோ, பிரசன்ட்ல யாருன்னா முன்ன ஏடிஎம்கே இருந்ததா டிஎம்கே இருந்ததா அவர் தலைவர் இருந்தாருங்களா, அவங்க டோட்டலா வசூல் பண்ணி கொண்டு வந்து கோவில்ல கொடுத்துருவாங்களாம். இப்ப யார் இருக்காங்க? இப்ப யாருமா? டிஎம்கேவா ஏடிஎம்கேவா டிவிகேவா அவங்க இருக்காங்களா? அவங்க வசூல் பண்ணிட்டு வந்து கொடுத்துருவாங்களாம். ஒரு பார்ட் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அதுக்கு எதுக்கு மேடம் ஹெச்ஆர்என்சி இந்த மாதிரி தன்னிச்சையா வசூல் பண்ணலாமா? வசூல் பண்ண கூடாது. அப்புறம் எப்படி அவங்க நிர்வாகம் மூலமா வசூல் பண்ணலாங்க. இந்த இடத்துல இந்த கோவில்ல ஸ்டாஃப் கிடையாது. அத வந்து அவங்க எங்க கிட்ட கன்வே பண்ணனே, எங்க கிட்ட கன்வே உங்ககிட்ட சொல்லுங்கறீங்க. மடி கட்சிக்காரங்க வசூல் பண்ணி எங்க கிட்ட கொடுத்துருவாங்கன்னா அது எப்படி ஹெச்ஆர்என்சி சொல்றதுக்கு தான் நாங்க சொல்றமே ஒழிய இதுக்கு மேல இது வந்து என்னன்னா பூசி மொழுவுற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். பூசிலாம் முழுவலிங் சார். யார காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு நடந்தது என்னங்கறத சொல்லிருக்கோம். இதுக்கு மேல தான் நாங்க ஆக்ஷன் எடுக்கணும். இப்பதானே எங்களுக்கு தகவல் தெரியுது இல்லீங்களா? இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அவங்க சாபலாம் ஒவ்வொருத்தரையும் கேக்கு மேடம். அவங்க திண்டுக்கல்ல இருந்து வந்து சோறு தண்ணி எல்லாம் படுத்துருக்கான். அவங்ககிட்ட 3000 ரூபாய் வாங்கினா ஒரு கடைக்கு என்ன பண்ணுவாங்க? யார் வாங்குனாங்க? அததான் சொல்றேன். இப்பதான் நீங்க தான் கோவில் நிர்வாகம் சார். யார் இந்த கோவில் நிர்வாகம் சொல்லுங்க. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்?